أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விண்ணுலக பயணம் என்கின்ற தொடர் உரையிலே நேற்றைய தினம் அத்தியாயம் 19 57வது வசனத்திலே உள்ள வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அதிலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது. விண்ணுலகில் அவர்கள் 4வது வானத்திலே காண்பிக்கப்பட்ட ஒரு தூதராக அவரை கண்டார்கள். அது என்ன சொல்லியிருக்காங்க? ரஃபனாஹும் மகானன் அலையா, அவரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினோம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்களா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்றான். 19வது அத்தியாயம் 57வது வசனம். அப்போ அதன் தொடர்ச்சியாக அடுத்த வானம் என்ன இருக்கு? 5வது வானம். 5வது வானத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் போய் சலாம் சொல்றாங்க, கதவு திறக்க சொல்றாங்க, கதவு திறக்கப்படுகிறது. உங்களோட யார் வந்திருக்காங்கிறது கேட்டுட்டு தான் திறக்கப்படுது. முகமது வந்திருக்காங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னப்பதான் திறக்கவே படுது. அந்த 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க, அங்க சலாம் சொல்றாங்க. அப்போ எந்த வானத்திற்கு சென்றாலும் சலாம் சொல்லக்கூடியதுங்கிறது எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வார்த்தையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம சலாம் சொல்றதுல சாதாரண வார்த்தையா? எவ்வளவு சிறந்த ஒரு பண்பை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்தா பரஸ்பரம் சலாம் சொல்லிக் கொள்கிறோம், நம்ம அன்பை வளர்த்துக் கொள்கிறோம். அப்ப இந்த 5வது வானத்திலையும் சந்தித்த பிறகு அடுத்து என்ன? 6வது வானம் தான். இதே போல ஒரு ப்ராசஸ் நடக்குது. 6வது வானத்துல நம்ம மறக்க முடியாத இனி வரக்கூடிய செய்திகள்லாம் சுவாரஸ்யமா சொல்லும்போது அந்த வானத்துல நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் தான் நம்ம உள்ளத்துல என்னவா இருக்கும்? இந்த சம்பவம் இல்லைன்னா நம்ம என்ன நிலைமைக்கு ஆயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சில சம்பவங்களை மனசுக்குள்ள தோண வைக்கும். அது 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்துட்டு சலாம்லாம் சொல்லிட்டு கடந்து செல்லும் போது, நடந்து செல்லக்கூடிய அவரை கடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. இப்ப நாமளே அமைதியே ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் அழுகாருன்னா யார் அழுகிறாங்கன்னு கவனம் சிதறும் இல்லையா? கவனம் திரும்பும் இல்லையா? யார்ப்பா அழுகிறாங்க, அவங்க என்ன சிரமம் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து செல்லும் போது யாரோ அழக்கூடிய சத்தம் கேட்கிறது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்தால் அழுது கொண்டிருப்பவரே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். உடனே என்ன காரணம் என்று தெரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தினர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இருக்கிறாங்களே, அவர்களை விட எனக்கு பின்னாடி வந்தார் பாருங்க இந்த இளைஞர், இந்த முகமது, அவருடைய சமுதாயத்துல ஏகப்பட்ட பேர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வஞ்சகத்துல சொல்லல, பொறாமையில சொல்லல. எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த முகமதுடைய சமுதாயத்தினருக்கு. நாமெல்லாம் எந்த சமுதாயத்தினர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தினர். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த சமுதாயத்தினர் அதிகமாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று சொன்னார்களோ அந்த சமுதாயத்தினர். அந்த 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படி சொல்லி என் இறைவா, என்னுடைய இந்த சமுதாயத்தினரை விட எனக்கு பின்னாடி வந்த இவருடைய சமுதாயத்தினர் அல்லவா அதிகமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தையை அங்க பதிய வைக்கிறாங்க. அதன் பிறகு அங்கிருந்து வந்தாச்சு 6வது வானத்துல அடுத்து 7வது வானத்துக்கு வராங்க. இந்த 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கதான் மிக சுவாரஸ்யமான பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ 7வது வானத்துக்கு போனா அங்கேயும் சலாம் சொல்றாங்க, கதவு திறக்கப்படுது. அங்க யாரை பாக்குறாங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பாக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே போல என் அருமை மகனேன்னு சொல்லி உரிமையோட அழைக்கிறாங்க. அங்க சலாம் சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இதெல்லாம் எதுல வருதுன்னா புகாரியில 3207வது ஹதீஸா பதியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க அமர்ந்திருந்தார்கள் கேட்டீங்கன்னா பைத்துல் மக்மூர் என்கின்ற ஒரு இடத்துல சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. அது முஸ்லீம்ல 259வது செய்தியாகவும் அகமதுல 12047வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பைத்துல் மக்மூர் என்பதிலே இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாய்ந்து அமர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அவர்கள் சாய்ந்து அமர்ந்திருந்த அந்த பைத்துல் மக்மூர் என்பது என்ன என்பதை இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே
இந்த செய்திகளை நாம் கேட்க வைத்த அந்த இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ்.